விதிகளையே பூங்குடி என்ன ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சத்தம் போட்டு இருக்கியா? என்ன சத்தம் போட்டுட்டு தலை எடுத்து வத்தியா எனக்கு? ஆவுட உன் தங்கச்சி ஏதாவது சொல்லிக்கிட்டே தெரிவாளா? ஒரு அண்ணனா இருந்து எதையுமே கேட்றத மாமா நீ என்ன? ஏதா கண்ணகி என்னாச்சு? என்ன வழக்கம் போலவே வேற என்ன? இன்னைக்கு ஆத்தாச்சி வந்து சத்தம் போட்டா வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன சொல்லிருக்கேன்? யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் எதையுமே காதுல வாங்க கூடாது. நீ உன் சோழியை மட்டும் பாக்கணும்னு சொல்லிருக்கனாடியா? எவாங்க ஏமா உனக்கு வேற சோழியே இல்லையா? எப்ப பார்த்தா யார்ட்டே வம்புக்கு தெரியல ஒரு சோழியை வச்சு தெரியல நீ. அப்படியே குடும்பத்தோட வந்துறாங்க ஆட்டிக்கிட்டு ராசி கட்டவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. கல்யாணம் பண்ணி 6 மாசம் கூட கிடையாது. கழுத்துல தாலி தங்கல புருஷன் அத்து விட்டு நின்னுட்டு இருக்கா. இவளெல்லாம் வீட்ல வச்சிருக்கீங்க. அடிச்சு தரட்டாம ஆளி மண்டையும் பாரு. சீக்கிரம் உங்க வீட்ல பேசிக்கிட்டா ஏன் வேற பக்கத்தே போய் தொலையும். அப்படியே போ வயக்காட்டுல விட்டு செத்து போய். உனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. இங்க வரல. அந்த செரிக்கு மாமா பேசிக்கிறதே நீ பேசிக்கிருக்கா. அவளுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? என்ன அப்படி இருக்க? ஆமா குடும்பத்தோட எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருங்க. என்ன எதை பேச விட்டு போறாதீங்க. ஏலே என்னடா ஒரே சத்தம் போட்டுக்கிறியே என்ன? வழக்கம் போலவே எவளாவது ஏழரை கூட்டத்துக்கு காலங்கத்திலே வந்து பிறாளே. வார் கண்ணகி உன்கிட்ட ஓயாம ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க மாட்டேன். ஊர்ல போற வரவலாம் பேசி இருக்கான்னு நினைச்சு அதை நினைச்சு வருத்தப்பட கூடாது. அவ இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தாலும் பேசுவா, நாளைக்கு அங்கிட்டு போய் வேற மாதிரி பேசுவா. என்ன அதெல்லாம் தேவையில்ல. நம்ம வாழ்க்கையில சரியா இருக்கமா அவ்வளவுதான். புரியுதா? நீ எப்பயும் வீட்ல எப்படி இருப்பியோ அப்படி இரு. அவ பேசறான்னு நினைச்சு ஒப்பாரி ஒரு நாள் நீ வைக்கவே கூடாது. இப்ப பேசுற பத்தியா இதெல்லாம் என்னை ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பத்தியா 15 வயசுலயே அப்பயே நீ முடிவு செஞ்சிருக்கணும். இப்ப பேசிக்கிருக்க உனக்கு என்ன தெரியும்? என் நிலைமையில இருந்து பாரு. அப்பதே வலி என்னன்னு தெரியும். இப்படி ஊர்ல போறவ வரவ பேச்செல்லாம் வாங்கிக்கிட்டு நீ ஒரு வாழ்க்கையை வாழணும்னு உனக்கு அவசியம் இல்லை. என்ன இதுக்குத்தேன்னு சொல்றோம். ஏன் ஆம்பளை மட்டும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறோமா? பொம்பளை பண்ணிக்கிற கூடாதா? நீ பண்ணிக்கிட்டா என்ன? ஏன் தாச்சி வேர்க்கனே என் வாழ்க்கையை நாசமாக்குறது உங்களுக்கு பத்தலையோ? திரும்ப இன்னொருத்தனை கொண்டு வந்து என் வாழ்க்கையை முழுசா நாசமாக்கிறணும். எப்பவுமே சொல்ற ஒரே வார்த்தை இன்னொரு வாழ்க்கைக்கு என் வாழ்க்கையில இடம் கிடையாது. அப்படியே முடிச்சு படுது ஏல கண்ணகி நீங்க நேதமும் இத கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவ முடியாதுன்னே சொல்றா. நேதமும் இதே மாதிரி வந்து ஒருத்தி பேசிட்டே தெரியறா. என்ன அதெல்லாம் எதையும் கண்டுக்கறாதீ. என்ன அவளுக்கா புத்தி வரைக்கும் அப்ப கட்டிக்கிறேன்னு சொல்லுவா.
ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பிள்ளை வாழ்க்கையில தப்பு பண்ணிருக்கோங்கிறத இப்பதே உணர்றேன். ஆமா, இப்போ உனக்கு என்ன செய்ய போறீங்க? கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்னா ஒருத்தனால எதையும் கழட்ட முடியாது. என்ன என்னமோ செய்யுங்க. எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். என்ன கொண்டு வந்து விடுன்னு சொல்லி சொல்லாம போய்க்கிருக்க? நீ வேற மாமா நேரமா அதை செய்யறேன்னு புதுசா கேட்டுக்கு இருக்க. நான் சாப்பிடவே இல்ல, சாப்பிட்டுக்கு இருக்கேன். வந்து என்னை கூட்டி போய் விட்டுட்டு வா. போ வாரேன். பாதியிலே விட்டு போறதுக்கு சில உறவெல்லாம் கடவுள் கையில கொடுக்கறாருன்னு தெரியல. முடிவடையாதது. ஆனா கடைசி நிமிஷத்துல அழகாச்சு. ஆனா அது எல்லாம் அப்படியே போட்டு நினைக்கல. மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேனே, உன் கால் தடம் நான் தொடர்வேனே. தீராத துயரத்தில் நானும் காற்றோடு கலந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியான என்னம்மா 4 நாளா போன் போட்டுருக்கேன், போனவே எடுக்கவே மாட்டீங்க? என்ன நம்ம ஊர்ல இருக்கிறது ஒரே ஒரு அந்த 1 ரூபாய் காயின் பூத்துதே. அத நீ போன் அடிச்சது எனக்கு என்ன விளங்கும்? எவனுமே சொல்லவே இல்ல. அந்த கணக்கு விட்டு பிள்ளை கூட வந்து சொல்லி தெரியும், அவனும் சொல்லாம போயிட்டான். என்ன செய்ய? அதே இப்பதான் நேரம் கிடைச்சது, அதான் போன போட்டேன். என்னையா செய்யற? சாப்பிட்டியா? இல்லம்மா, நேராகும். சும்மாதே நான் 4 நாளா போன் போட்டுருக்கேன், எவனுமே எடுக்க பாடல கிடையாது. நானும் ஆத்து மாதிரி போன் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். சரி, இப்பதே நமக்கு கொஞ்சம் நேரம் இல்லாம ஃப்ரீ டைமா இருக்கு, அப்ப போன் போடுவோம் பார்த்து எவனுமே எடுக்க மாட்டீங்க. சரி, பேர் எடுத்தீல. அப்பா என்ன செய்யறாங்க? எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் இருக்காங்கயா. உன் தங்கச்சியும் அப்பா வாய்க்காடு வரைக்கும் இருக்காங்க. நான் அந்த வீட்ல நடக்கிற அந்த பருத்தி மூடல அது பஞ்சப்பரை எடுத்துட்டு உட்காந்துருக்கேன். பேரவும் நானும் போகணும். சரி, அதுதான் இருக்கட்டும். நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன், நீ அதுக்கு எந்த ஒரு புடிமாருமே கொடுத்து வர மாட்டேங்கிற. இன்னைக்கு ஒரு முடிவார்த்தை இருக்கேன் நானு. என்ன சொல்ற? சீக்கிரமா பொண்ணு பாப்போமா? என்ன இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தா வயசாகுதுல. இந்த கல்யாண காட்சியை பத்தி பேசினாத்தே எனக்கு அப்படி கடுப்பா வருதாமா. வேணாம் வேணாம், கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசவே பேசாதீங்க. இப்படியே எத்தனை நாள் சொல்லிக்கிட்டே தெரியவா? அப்ப அங்கேயே கடக்கண்டு முடிவு செஞ்சுட்ட. இந்த ஊரை பக்கத்து வாரது, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு நாங்களும் பேரம் பேத்தில பாக்கணும் எங்களுக்கு ஆசை இருக்காதயா? அம்மா, உங்க ஆசையை நான் எதுவுமே சொல்ல கிடையாதுமா. ஆனா என் வாழ்க்கை இந்த ஆர்மிண்ட் ஆகி போச்சு. அதனால எனக்கு கல்யாணம் காட்சிலாம் நான் வந்து எப்படி சொல்றது, அதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். என்னையெல்லாம் யாராவது ஒரு பிள்ளைய கல்யாணம் கட்டு நீங்க நினைச்சுக்கிருக்கீங்களா? ஒரு ஆர்மியில வேலை செய்யறேன்னு சொன்னா எந்த பிள்ளையா தெரிச்சுதாமா ஓடும். அதுக்கு உதாரணத்துக்கு என் நண்பே. நான் என்னத்த சொல்ல. சரி, அதை விடுங்க. பழச பேசி பேசி டென்ஷன் தான் ஆகும் மனுஷனுக்கு. சரி, எல்லாரும் எப்படி இருக்கேன்னு கேட்கத்தே போன் போட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கியல? சரி, பார்த்து சோகமா இருங்க, நான் பேரவு போன் அடிக்கிறேன். என்ன அப்பா வந்தாங்கட்டா அப்புறமா அடிக்க சொல்லுங்க, வேலை இல்லைன்னா நான் பேசுறேன். கிடையாதுயா, எல்லாம் நம்ம மனசுதே. என்ன மனசு கோளாறுபடி எதா இருந்தாலும் நடக்கும். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ கல்யாணத்துக்கு ஊண்ட நான் பொண்ணை கூட்டிட்டு வரேன். ஆனா நீ முடியவே முடியாதுங்கிறீல. சரி, பேர பாப்போம். சரியா, லீவ் ஏதாவது கிடைக்குமாயா? லீவு கிடைச்சா வந்துட்டு போயா. நீ கண்ணுக்குள்ளே நிக்கிற. என் பிள்ளைய பிரிஞ்சு நான் எத்தனை வருஷம் இங்கே கிடக்குறேன். தெரியலம்மா, லீவ் டைம்னா கண்டிப்பா ஊர் சைடு வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. எனக்கு வந்து நீங்க கண்ணுக்குள்ளே நிக்கிறீங்க. உங்க கையால சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. எங்க என்னால முடியலையேம்மா. சரி, நான் கண்டிப்பா லீவ் விட்டோட இந்த ஆட்டி நான் ஊருக்கு வந்துடுவேம்மா. என்ன தங்கச்சி நல்லா படிச்சு பரிச்சு எழுத சொல்லுங்க. என்ன அப்புறமா தங்கச்சி வந்தாலும் போன் அடிக்க சொல்லுங்க, நான் பேர போன் அடிக்கிறேன். வைக்கிறேமா? இடை பார்த்தி, அன்னைக்கு நீ இப்படித்தானே சொல்லிட்டு தெரிஞ்ச கல்யாணம் வேண்டாம் பண்ணி வைக்காதியா அப்படி இப்படின்ட்டு. கடைசியில ஓ நிலைமை இப்படி ஆகுண்டு யாரு கண்டா? இதே மாதிரிதான்டா நானும் ஒரு நிலைமையில இருக்கேன். அதாவது இந்த ஆர்மிக்குள்ளெல்லாம் வந்துட்டா நம்ம உசுருக்கு பாதுகாப்பே கிடையாது. நம்மளே இந்த பிள்ளைய அது கல்யாணம் முடிக்குமா? இதெல்லாம் பெத்தவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனாலும் நீ எப்போதுமே மறக்க முடியாத ஒரு நினைவு தான்டா. எனக்கே மறக்க முடியாத போது உன் பொண்டாட்டிக்கு எப்படி இருக்குமோ? எனக்கு பிடிச்சது அந்த முடிதானே. அப்படி யார் சொன்னது? இப்ப பாருவேன்.
இருக்கேன் பாத்தியா? என் பொழப்பு கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை இப்படியே போய் பெருமா என்ன? காலையில ஒரு வயசு புள்ள எந்திரிச்சு வேலை வெட்டிய பாப்போம் அப்பலாம் எதுவும் கிடையாது. என்னையார பார்த்தாலும் மாமே மாமே மாமே. அப்படி இந்த மாமே என்ன செஞ்சியா? உனக்கு என்ன? ஏன் மாமனை பத்தி எனக்கு தான் தெரியும். உன் சூடிய பாத்துக்கிட்டு போ. எனக்கு சொன்ன கால் வாங்கி போறாத என்ன? இன்னைக்கு என்ன கனவு வாண்டியலோ? பா உன் மாமங்கற வாரதுக்குள்ள சீக்கிரம் புள்ளப்பல எடுத்து வந்து மாட்டுக்கு போடு போ. போ. அப்புறம் வருவி அந்த ஆளை குடிச்சுப்புட்டே. வந்து பாட்ல உடைச்சுப்புட்டே. ஏண்டி அத கொண்டு வா இத கொண்டு வானே. அந்த ஆளுக்கு சமூக சேவை செய்யலாம் எனக்கு இப்ப தெம்பு கிடையாது. நான் ரேஷன் கடை வரைக்கும் போகணும். சீக்கிரமா போய் புள்ள புடிங்கிட்டு வரேன். எப்ப பார்த்தாலும் நையி நைட்டு சொல்லிக்கிட்டே இருக்க ஏதாவது வேற சோடியா இல்லையாக்கோ? முதல்ல ஒன்ன டைவர்ஸ் பண்ணணும். ஆள பாருப்ப. ஏன் பேச மாட்டியே? போங்க. வரசனாட்டி இளவரசி போங்க. பாட்டுல உடச்சுட்டு நிக்கிறீங்க. எவ்வளவு வந்து எதுவும் கேட்க மாட்டானுங்க. அக்கா காரிக்கும் தங்கச்சி காரிக்கும் திமிரு, பூரா திமிரு. வாங்கடி வேறிய. ஐயா இவர் எப்ப வந்தாருன்னு தெரியலையே. போச்சு, இன்னைக்கு பொழப்பு போன மாதிரிதே. ஐயோ அக்கா அப்பாதே போ சொல்லுச்சு. ரொம்ப நேரம் தூங்கிவிட்டு இப்ப என்ன செய்வே? வாங்க மாமா. ஓஹோ, இன்னும் வரச நாட்டில வரசி வயக்காடுக்கு போகலையாக்கோ? ஆமா, அக்கா காரி எங்க? கூப்பிடாவல. யோ குடியார நாயே. அடடே வாங்க வாங்க. என்ன நீ பண்டு கட்ட காசு கொடுத்தா அதை போய் பண்டு கட்டிட்டு வருவாங்களாக்கோ? டேய் வாங்கிட்டு ஏமாத்தி காசு பிடுங்கிறதே நான் குடிக்க தாண்டி. கூறு கட்ட குப்பாத்தா இது கூட தெரியல உனக்கலாம். அதான் தெரியும்ல. அப்படியே சோத்தா பாடுமோ? சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நாளுக்கு நாளா உன் தங்கச்சி அப்படியே ஆளாயிட்டே வாரா? நானும் எத்தனை நாளா கேட்பேன். சீக்கிரமா உன் தங்கச்சி ஒரு முடிவை சொல்ல சொல்லு. பாக்குறபடி பாக்குற இதே மாதிரி எத்தனை நாளும் உன் தங்கச்சி தப்பிச்சுக்கிட்டே இருப்பாண்டு. என்ன எல்லா நாளும் தங்கச்சி தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நான் நினைக்கிறத நடத்தி போடுவேன். சட்டப்படுப்பேன். அதையும் பாப்பண்டி பாடி. என்னாடி அதவே பிணைஞ்சிட்டே இருக்க. இல்ல அந்த பிணையறனால மட்டும் உனக்கு என்ன கிடைக்குது? ஒண்ணு வாயில அள்ளி போடு, இல்லையா கொண்டு போய் தூர ஊத்து. உனக்கு என்ன வந்துச்சு? நான் அப்படியே பிணைவே என்ன செய்வ நீ? பிணைஞ்சு பிணைஞ்சு சாணி மாதிரி மூஞ்சி அடிச்சுக்க. அம்மா என்ன மண்டையோட மண்டைய வச்சு மூட்டிக்கிட்டு திருப்பிக்கிட்டாப்ல? கொம்பு முளைச்சிராதாக்கும். மாமா அங்க கொஞ்சம் திரும்புங்க. ஏங்கல வீ நல்லா தான இருந்தே இப்படி நேரம். இப்போ இதுக்கு மூஞ்சி இந்த கோடு கோடுது. ஒண்ணும் ஜாரி இல்லையே. அப்படி என்னது? ஆஹா அம்படுதே இன்னைக்கு சோடி முடிஞ்சு வரதுக்கு. திரும்பி முட்றியலா எப்படி? இல்லனா நங்கன முட்டி புரிய முட்டி. சாரி இல்லாமா. தெரியாம தானே முட்டின. என்னமோ வேணும்டே கொண்டு வந்து முட்டின மாதிரி. இது தெரியாம முட்டிவிட்டேன். நீ மேல பார்த்து நடக்கணும். நீ சொன்னது சரி. நீங்க மேல பார்த்து நடக்கணும். எப்ப பாரு பட்டச்சி மாதிரி கீழயே குனிஞ்சிக்கிட்டு. எடை விளக்க மாத்த அடிச்சிருக்கி மகளே. என் பேரனுக்கிட்ட என்னடி பேசிக்கிருக்க? அண்ணே அண்ணே. ஐயோ அப்பதா நான் தான் வரேன். அப்பதா நான் ஒண்ணும் செய்யவே இல்லை. அப்பதா ஐயே எப்ப பார்த்தாலும் அப்பதாண்டே. அதுக்கு வேற வேலை பழப்பில்ல என்ன? மாமா முட்டினதுக்கு இப்ப முட்டிட்டு போறியே என்ன? இல்லண்டா நாளைக்கு கனவுல வந்து தொல்லப்படுவேன். இன்னைக்கு நீ கனவுல வந்த தெரியுமா? ஏல உனக்கு வேற சூடியே இல்லையால? எப்ப பார்த்தாலும் ஏன்டே வம்பெடுத்துக்கு இருக்க? என்ன ஏன் போற மாமே நீனா ஓட்டவே வம்பிழுப்பாங்க. வேற ஆட்ட வம்பிழுப்பாங்க. நல்லா இருக்கேது. என்ன வாழலையாக்கும்? ரெண்டு கொடுத்துட்டு போறது. இங்க பாரு, இப்ப நீங்க வரலன்னு வச்சுக்க. இப்ப குண்டா பறந்து அங்க வரும். சிரிக்கி மாவளே போடி உள்ள வெள்ளக்கமார் எடுக்கிற இடத்துல பாரு.
போல உன்கிட்ட எப்ப பேசினாலும் என் அப்பதாட்டு நான் திட்டு வாங்கிட்டே இருக்கேன். ஆளு மூஞ்சி பாரு போல. எப்ப பார்த்தாலும் என் முடி நீளமா இருக்குன்னே என் பின்னாடி வருவேன்னு சொல்லுவ சின்ன பிள்ளைகளெல்லாம். இப்ப பாரு எம்பிட்டு முடி வச்சிருக்கேன்டே. என் முடிய பார்த்து பார்க்காத மாதிரி போறீல. வச்சுக்க முடி வச்சுக்கிறேன். கல்யாணம் முடிச்சு விட்டு அப்புறம் இருக்குல உனக்கு. பொட்டச்சிக்கு முடி நீளமா இருந்ததே நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதுக்காக போல போல. பாக்குறோம் இப்படியே எத்தனை நாள் சிலிப்பிட்டு போறீண்டே. நான் கிளவி மனசுல எழுதி வச்சுக்க. நான் தான் உனக்கு மருமக. அதை எவனாலையும் மாத்த முடியாது. நீ எந்த சீமையில இருந்து பொண்ணை கூட்டிட்டு வந்தாலும் சரி. இங்க வாரு முடிய நீளமா வச்சுக்கிட்டு தானே என் பேரல சுத்தி சுத்தி வர முடிய ஒட்ட வெட்டி போடுவண்டி. என்ன என்ன நினைச்சுக்கிருக்க? தூங்கும் போது வீட்டுக்குள்ள வந்து முடிய வெட்டல பாரு நீ. அப்பதா ஒருவேளை அப்படி முடிய வெட்டினீண்டா அந்த முடிய எனக்கு சௌரி முடி மாதிரி வச்சு விட்றியா? எனக்கு அந்த பிள்ளை முடிய பார்த்து அம்புட்டு ஆசை. ஊருக்கே அந்த பிள்ளை முடிய பார்த்து ஆசை. எம்புட்டு முடி வச்சிருக்கு பாரு. பொம்பளை பொம்பளை கூட தானே சேருவாளுங்க. முடிய வளர்க்க வக்கல்ல உனக்கலாம் என்ன வைக்கிறது தேக்கிரியாடி நீங்களாம். அவளுக்கு பாரு எம்பிட்டு கீழே அடக்க அவளுக்கு முடி. ரொம்ப டைம் பண்ணிக்கிறீங்க. இப்போ என்ன கேட்டப்படி உன்கிட்ட? அந்த முடிய வெட்டினா சௌரி முடி மாதிரி கூடன்னு சொன்னே. அதுக்கு ரொம்ப ஓவரா பண்ற. ஆளு மண்டை பாரு முத ஓ மண்டை மொட்டை அடிக்கிற முடி. ஏலே இப்ப வாய் என்ன? அந்த வாரே பத்தோ எம்பிடுத்தேன் தாமரையில தண்ணிக்குள்ள முங்கினாலும் அது மேல தண்ணி படாது மாமா. அதே மாதிரிதான் ஓ மனசும் சீக்கிரமா மாறுமுடி. சீக்கிரமா வாப்பத்தை விட்டுப்புட்டு இனி நீ கட்டுவ. அப்படி கட்டல என் பேரு தேன்மொழி இல்ல. என்ன மாமா? அக்கோ கோயில ஒண்ணு யாரோ எண்ணி பாடுதடி. அத்த மகனாயிருக்கு யாரோ எங்க தேடுதடி. மாமா என்ன போவோம் சொல்லு என்ன பிடிக்கலையா? எருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சையம்மானே உருகுன்னைய பூரா உருகி தவிச்சேனே நானே. இப்படியே போய்க்கு இருந்தா வேலைக்கு ஆகாது. சீக்கிரமா உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும். இல்லடா அந்த சிறிய கட்டி கூட்டு வந்து போடுவான்ல விடக்கூடாது. கிழவி நீ எந்த சீமரசிய கூட்டு வந்தாலும் சரி என் மாமா மனசுல நான் தான் இருக்கேன். அதை நான் தான் கட்டுவேன். அதை எவனாலையும் மாத்த முடியாது. அதை என் பார்த்து புருவன் கிழவி. நிலாவுடன் இருக்கும் நிறைய சொந்தங்கள் நண்பர் மறக்க முடியாத நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னடா இன்னும் ஆளை காணான்னு நினைச்சுக்கிறேன். வந்துட்ட வாழ நீ எங்க நிம்மதியா இருந்தா அந்த இடத்துல நான் வந்துருவீங்க. உனக்கு என்ன தெரியாதாக்கும்? அவன் தெரியுமே என்ன ஒண்ணுல இப்படி சூடியா வந்துக்கிறனே. வந்த இடத்துல ஒரே எப்பவும் சவுண்டா அடிச்சு ஒரு காதல் பாட்டாவுல இருக்கு. காதல் பாட்டா? அனே தூர காதல் பாட்டு கேக்குறதுக்கு என்ன சோழின்னு கேட்டு போறாமடி வந்து. இங்க வா அந்த பக்கத்துல உட்காரு. அடியா தீ வேண்டாம். சித்தி வந்தா வையறதுக்கா? நான் சும்மா கேட்டுக்கிருக்கேன். என் வீட்டுல டிவி கூட பார்க்க விட மாட்டாங்கல்ல. எப்பமாவது கேட்போம் கேட்டுக்கிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. நீ சும்மா எப்ப பார்த்தாலும் அதுக்கே பயந்து இருக்காத. இங்க வா வந்து பக்கத்துல உட்காரு வா. நீ கொஞ்சம் உன்னோட அந்த காதல் கல்யாண வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் சொல்லு. உனக்கிட்ட ஒரு ஆசையா இருக்கு தெரியுமா? அத பத்தி தெரிஞ்சுக்கலாம்டே. வா நீ வந்து உட்காரு நீ. இப்ப சொல்லு. உன் கனவு கண்ணி எப்படி இருக்கணும்னு உனக்கு ஆசை? சொல்லு 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 கேப்போம். வேணாம் சும்மா இரு. மாடு போட சாணி ஆடுறவனுக்குலாம் கனவு வாழ்க்கை எப்படி இருக்கு நீ நினைச்சுக்கிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாடு போட சாணி ஆடுறவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு ஏதாவது நினைப்பா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் மனசு போனதே. நீ சொல்லு. உன் கனவு கண்ணி எப்படி இருக்கணும்னு ஆசை? எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் தான் புருஷன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குமா? அதே மாதிரி ஆம்பளைகளுக்கு இருக்கும்ல. அதுதான் கேக்குறேன். நீ எப்படி கஷ்டப்பட்டிருக்க? உனக்கு வரப்போற என் அட்டாச்சியாவது நல்லா இருக்கும்னு நான் நினைக்க வேணாமா? சொல்லுவே தெரிஞ்சுக்குவோம். இப்போ மூடிவோடவே இருக்கு அப்படித்தானே? நான் சொல்லியே ஆகணும். ஆமா சொல்லு தெரிஞ்சுக்குவோம். நமக்கு என்ன எண்ணம்? நமக்கு என்ன நம்ம சாணி அள்ளி கொட்டுறதுக்கு இந்த வயக்காட்டுல வேலை செஞ்சு தண்ணி பாய்ச்சறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன டீச்சராக நமக்கு பொண்டாட்டியா வரப்போகுது. இருந்தாலும் என் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு சொல்றேன். அந்த மகாலட்சுமி லட்சணத்துக்கு பொம்பளை பிள்ளை இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாதிரி அந்த மகாலட்சுமி லட்சணத்துக்கு நல்ல சேலை கட்டி பொம்பளை பிள்ளைகளுக்கு முடி மட்டும் நல்லா காலுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அதை விட அதிர்ஷ்டசாலி எவனுமே கிடையாது. ஏன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு முடிதானே அம்பிட்ட அழகு. அதே மாதிரி முடி நல்லா தொடக்கிட்டு இருக்கிற மாதிரியும்
ஐயா அப்பெல்லாம் கிடையாது. நான் சொல்றது கேள்வில முழுசா. என்ன தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு நல்லா மூக்கு முடியுமா லட்சணமா இருக்கிற பிள்ளைதே எனக்கு பொண்டாட்டி. சரி, எனக்கு இந்த இடத்துல தான் அப்படி ஒரு சந்தேகம். இங்க பாரு, இனி பாரு. நல்லா மூக்கு மூலியமா லட்சணமா வேணும்னு நீ நினைக்கிறியே. நீ சொல்ற எல்லாமே இருக்குமா? மூக்கு மட்டும் இருக்காதா? என்ன செய்வ நீ? அது எப்படி நீ சொல்லுவ? அதெல்லாம் இல்ல. இப்படி சொன்ன கண்டிப்பா மூக்கு இருக்கும். மூக்குலண்டா திரும்ப கடையில மூக்க எடுத்து ஒட்ட வச்சிட மாட்டேன். எந்த வெண்ணி உனக்கு கடையில மூக்கு வச்சிருக்காங்க? மூக்கு நீ செய்வ. மூக்குத்தி வேற வச்சிருக்காங்க. மூக்கு இல்லாம இனி எந்த மூக்கு வாங்கி ஒட்ட வேண்டியது எனக்கு தெரியல. சரி பாப்போம், உனக்கு வரப்போற அந்த அழகு யாருன்னு. இந்த ஊர்லயே வேலை கிடைக்கணும்னு நாங்க எதிர்பார்த்துக்கு இருந்தோம். ஆனா இந்த ஊர்ல கிடைக்காதுங்கிற மாதிரி பக்கத்து ஊர்ல அடைச்சு போச்சு. அதானே நானும் எதிர்பார்த்த விஷயந்தே. நம்ம ஊருக்குள்ளே கிடைச்சது நல்லா வாக்கு இருக்கும். நல்லா பக்கத்து ஊருக்குள்ள போயிட்டு வந்தாதே நல்லா இருக்கும். அது டீச்சர்ல டீச்சர் ஆனது சந்தோஷம் நம்மள. அதுக்காக இங்க இருந்து பக்கத்து ஊருக்கா போயிட்டு வருவ? என்ன பக்கத்து ஊர் சீமைக்கா போறாங்க? இங்க இருக்கிற குளமங்கலம். அதுக்கு போயிட்டு வரதுக்கு என்ன? நம்ம ஊர்ல இருந்து ஒரு 1 மணி நேரம் பஸ்ல போற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒத்த பஸ் வச்சுக்கிட்டு என்ன செய்ய? சரி பரவாயில்ல, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அந்த பிள்ளை ஆசைப்பட்ட இடத்துல எப்படி வேலை கிடைச்சு சந்தோஷப்படுவியலா? இப்பத்தே கூத்த மாதிரி சொல்லிருக்கிய. சொன்னனே இவங்களுக்கு அது புரியவே புரியாது. என்னப்பா வருத்தமா இருக்கா இல்ல சந்தோஷமா இருக்கா? எத்த மகளுக்கு நல்ல டீச்சர் வேலை கிடைச்சிருக்கும் போது அப்பளுக்கு எங்க வருத்தம்? அதெல்லாம் கோடு ஓடி சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன பக்கத்துக்கு போயிட்டு வர கொஞ்சம் சிரமமா இருக்கும்ல, அதுக்கு தான் நினைச்சுக்கிருக்கேன். சரி விடு பரவாயில்ல, பஸ்ல போயிட்டு வரது சரி வரணும். ஒத்த பஸ்ல இருக்காமல அந்த ஊருக்கு. பாத்துக்குருவோம்ப்பா. சரியான டைமுக்கு வந்துட்டு போனா எல்லாம் சரியாத்தே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி அப்ப நான் இன்னைக்கு கிளம்புறேன்பா. அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு என்ன என்று பார்த்துட்டு அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு கிளம்புறியா? இன்னைக்கு தானே வேலை கிடைச்சது, நாளைக்கு கிளம்ப வேண்டியதானே? அந்த ஊர் என்ன என்று பார்த்துட்டு நமக்கு வசதிப்பட்டாதான் நாங்க வேலை செய்ய முடியும். அதனால இன்னைக்கு போய் என்ன என்று பார்த்துட்டு வரேன். என்ன சொல்றியா? விடுங்க, எனக்கு அதெல்லாம் அந்த ஊருக்கு போய் வேற தானே பார்த்தாகணும். அதுக்கு இங்கே போய் பார்த்துட்டு வரல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை குத்தம் வர இருந்துச்சுன்னா வேற ஊருக்கு மாத்திக்கலாம்ல, அது கூட நினைக்கும். அண்ணே நீ எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற. அதே சமயத்துல நீ அங்க வேலைக்கு போகலாம பண்றதுக்கு நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. எதுவும் ஜாரி இல்லாம. இல்ல நீ எங்கேயாவது வேலை பார்த்தா அண்ணனுக்கு சந்தோஷம் தானே. சரி சீக்கிரம் கிளம்பு போ. விவசாயத்தை அந்த ஊருக்கு ஒத்த பஸ்ல இருக்கு சொல்லிக்கிறது இல்ல. டைமுக்கு என்ன பாத்துக்கிட்டு. சரி நீ சரி பாப்பா, நான் கிளம்பிட்டா. நான் போயிட்டு வரேன். அம்மா நான் போயிட்டு வரேன். என்ன பாத்து பத்திரமா போயிட்டு வா தாய். ஆமாத்தா பாத்து பத்திரம் என்ன நான் பாத்துக்குவேன்ப்பா. சரி நான் வரேன். என்னையெல்லாம் எந்த பிள்ளை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கனவு கொண்டையில வாழ்ந்துட்டு இருக்க? சரி சரி எனக்கு நீ சந்தோஷமா இருந்தா போதும். ஏன்னா இந்த வீட்டுல கடந்து நீ எம்பிட்டு கஷ்டப்படுறேன்ட்டு எனக்கு தானே தெரியும். அதனால நீ ஏதாவது ஒரு பிள்ளைய பார்த்து எனக்கு அட்டாச்சை கொண்டு வந்து நீ சந்தோஷமா இருந்தா போதும். உனக்கு வரப்போற பொண்டாட்டியில உனக்கு தாயா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேவலாம பெரியமாவை ஞாபகப்படுத்தி விட்டணும். அதெல்லாம் ஏய் உங்ககிட்ட அப்பதான் என்ன சொன்னேன்? மாடு அப்படி சாணி போட்டுருக்கு, பூராத்தி அள்ளி கொட்டுன்னு சொல்லி சொன்னா இல்லையா? அப்பத பாத்திரங்கிறவன் சொல்லி சொன்னதுக்கு என்ன சொன்ன நீ? எனக்கு பரிச்சை இருக்குன்னா படிக்கணும் போய் உட்காந்தியா இல்லையா? இப்ப என்ன வேண்டிய இவங்க உட்காந்து பேசிக்கிருக்க? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். மாடு போடுற சாணி அல்றவனுக்கும் வயக்காட்டுல வேலை செய்யறவனுக்கும் தண்ணி பாய்ச்சறவனுக்கும் சீமையில இருந்தா பொண்ணு வரப்போது. ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்பட்டு இருக்க நீ எல்லாம், உனக்கு என்ன சீமையில இருந்தா பொண்ணு வரப்போகுதுன்னு கேட்கிறேன். நீ எல்லாம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாமா? அப்பங்காரே குடியார பையன் இனியாரம் பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே தான் தெரியும். சம்பாதிக்கிற காசை பூரா குட்டிச்சே குமிக்கிறது. அப்பதாக்காரிக்கு ஒத்த வேலை சோறு ஓடுறதே பெரிய விஷயம் நினைச்சுக்கிறேன். உனக்கு ஒரு வேலை சோறு ஓடுறது பெரிய விஷயம் அது தெரியுமா உனக்கு? இல்ல கல்யாண காட்சியை பத்தி நினைக்கலாமா? தோலை உரிச்சு போடுவேன். சாணியில குட்டுறா என்ன? என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது. இப்ப பூரா சாணி அள்ளி வலிச்சு கொட்டி இருந்திருக்கணும். இப்ப மாட்டு கொட்டை சுத்தமா இருக்கணும். அம்மா சொல்லிவிட்டேன். இந்தா எந்திரிச்சு போய் படிக்கிறாருன்னா படி, இல்லையா பாத்திரத்தை பூரா எடுத்து போட்டிருக்கேன், மரியாதையா கழிவை போ. ஏன்னா என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எல்லா வேலையும் நானே தான் செய்யணுமா? ஒருவேளை சோறு வர்றதே பெரிய விஷயமா வச்சுக்கிருக்காங்க. இப்பதான் கல்யாண காட்சியை பத்தி நினைச்சுக்கிருக்காங்க. இப்பதான் நான் கல்யாணம் பண்ண யாரு இல்லதா? கரும கரும என் தலையெழுத்து என்ன நீ தலைய. இந்த வெண்ணைக்கு இதே சொன்னேன்.
நானா கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே கூடாதுல்ல. நெசந்தே எனக்குலாம் ஒருவேளை சோறு போறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இருக்கும்போது நானா கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியுமா? அதெல்லாம் வேண்டாம். என்னையில எந்த பிள்ளை கட்டிக்கணும்? இந்த சித்தி சொன்ன மாதிரி மாடு போடுற சாணி அல்றதே நானும் லாய்க்கு. அவனு அந்த மாதிரி ஆளு யாரு கட்டும்? சரி நீ போய் படிக்கிற வேலைக்கு படிச்சு வருதுன்னு சொன்னில்ல. அண்ணி எனக்கு ஒரு சந்தேகமே. இந்த வீடு உன்னோடது, தோட்டம் தோறவு எல்லாமே உன்னோடதுனே. ஆனா நீ ஏன் எதையுமே அம்மா கிட்ட எடுத்து பேச மாட்டற? சித்தி உனக்கு எப்படி அம்மாவா இருக்காங்களோ அதே மாதிரி எனக்கும் அம்மாவா இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா அப்படி ஒரு நாள் அவங்க இருந்ததே கிடையாது. ஏன்னா நான் தாய் பாசத்தை சின்ன பிள்ளையிலே இழந்திருக்கேன். என்னதான் பெத்து போட்டு யார்த்த செத்து போயிட்டல. அப்பையில இருந்தே அண்ணாத மாதிரிவே இருக்கேன். தாயோட பாசத்துக்கு ஏங்கி அழுது. யாருமே அந்த பாசத்தை எனக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அதை எனக்காவது ஒரு நாள் சித்தி என் மேல அம்மா மாதிரி பாசத்தை காட்டிடுவாங்களா அப்படின்னு ஏங்கிக்க இருக்கேன். ஆனா அது ஒரு நாள் நடக்காது போல. சரி பரவாயில்ல, இப்போ அதை பத்தி பேசாது. அம்மா ஞாபகம் வருது. அண்ணி நீ வருத்தப்படாத. நான் உன்கிட்ட சின்ன பிள்ளை என்ன சொல்லியிருக்கேன்? நானே உனக்கு அம்மான்ட்டு சொல்லியிருக்கேனா இல்லையா? நீ எதை நினைச்சு கவலைப்படாத. என்னை பேச வேணும்னு சொன்னாலும் உன்கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். நீ தான் எனக்கு கம்பிட்டு முசுரு. நீ அழுவாத, உனக்கு நானே அம்மா. சரியா? நான் இந்த நெஞ்சில் வாங்கிட மெத்தை போல் உன்னை மெல்ல தாங்கிட விழி மூடாதோ. லட்சுமி தண்ணிய குடி. லட்சுமி இன்னைக்கு நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன். இன்னைக்கு மட்டும் நீ தண்ணி குடிக்காம ஆனா மட்டும் புடிச்சுட்டு தெரியுமே. இன்னைக்கு உன் பிள்ளைக்கு ஒத்த பால் இல்லாம மொத்தமா கறந்து போடுவேன். எனக்கு வேற சோடு இல்லையோ. சீக்கிரமா தண்ணிய குடி. கொலுசு போட்டிண்டா என் ஞாபகம் உனக்கு வரும். அப்ப இந்த கொலுசை பார்க்கும்போது என் ஞாபகம் உனக்கு வந்து போகும்ல. நானே சொல்லிருக்கேன்ல நான் கலெக்டர் படிக்கணும்னு. நான் இங்கே இருக்கவே மாட்டேனே. நான் ஊருக்கு போய் படிப்பேன். அப்ப இந்த கொலுசை நான் போட்டுக்கலாமா? எங்க வேணாலும் கொண்டு போய் போட்டுக்கோ. ஆனா இந்த கொலுசை போட்டு இந்த சத்தத்தை நீ கேட்கும்போது உன் ஞாபகத்துல நான் வந்துட்டு போவேன். சரி அழகா குடு. மழையில் நனைகிறேன் குடையாய் வருகிறாய், வெயிலில் நடக்கிறேன் நிழலாய் வருகிறாய். எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுப்பதில் சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவதில் வரம் எனக்கு. நீ மறந்தால் என்ன மறுத்தால் என்ன, காதல் எனக்கு போதும் அம்மா, என் காதல் எனக்கு போதும் அம்மா. தரரரா தரரரா
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தே ஒரு வாரத்துக்கு மேல ஆகி போச்சு. புது கதை போட்டாச்சு. இன்னைக்கு இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்கோம். போதே கதைக்குள்ள போக போறோம். எல்லாரோட பேருமே தெளிவாக எழுதிதான் போட்டிருக்கோம். ஏதாவது சந்தேகம் இல்லை கதை குழப்புது, கதை புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. புத்துநகையே முழுநிலவே கதையில இருந்து அப்படியே மொத்தமா வேரோட புடிங்கி எடுத்துட்டு வந்து சொல்லிவிட வெளிநிலவே. அந்த கதை வேற, இந்த கதை வேற. புத்துநகை முழுநிலவே எப்படி உங்க மனசுல இடம் பிடிச்சதோ அதை விட இந்த கதை வந்து உங்க மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்திலே வந்து இன்னைக்கு கதையை தொடங்கிருக்கோம். ஓரளவுக்கு கதை புரியும். அதாவது உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது குழப்பமா இருக்கு அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. புது கதையோட முதல் வீடியோ எப்படி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. எதா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். ஓகே, கதைக்கு வந்து நல்ல சப்போர்ட் தரணும்னு கேட்டுக்கிறோம். ஓகே, டாடா பை பை, see you. நாளைக்கு எபிசோட்ல சந்திப்போம். பாய். சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகள்